புரட்சி அம்பேத்கர் வாங்கி குடுத்தது தான் அந்த ரிசர்வேஷன். அந்த ரிசர்வேஷன் மூலமாகத்தான் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் ஆறார்கள், எம்பிக்கள் ஆறார்கள். அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல. ஆனா நீங்க யார கேட்கணும்? நல்லா கேட்டுக்கங்க. நுட்பம் இருக்கு. நீங்க அங்க இருக்கிற மேயர கேட்கிறீங்கன்னா, மேயர் அந்த கட்சியில ஒரு உறுப்பினர். அதனால தான் அவங்க குடுக்குறாங்க ரிசர்வேஷன். இன்னும் சொல்லப்போனா புரட்சி அம்பேத்கரே அந்த ரிசர்வேஷன் வாங்கி குடுக்கும் பொழுது, அவர் இதற்கு முயற்சிக்கவில்லை. பூனா ஒப்பந்தம் என்னங்க வரலாறு? ரெ இரட்டை உரிமை வாக்கு தானே? அதுக்கு தானே முயற்சித்தாரு. அவங்க குடுக்கல. மகாத்மா காந்தி குடுக்கல. அப்ப அவரு இதுக்கு ஒத்துக்கிறாருன்னா, அப்ப அவரு சொல்றாரு. இதனால ஒண்ணும் பெரிய விடுதலை வாங்க முடியாது. நம்ம மக்களுக்கான. ஏன்னா, அவங்க அப்படி இருந்தாலும் கட்சியின் சார்ந்து தான் இருப்பாங்க. அது அவங்க குற்றம் இல்ல. குற்றம் யாருடைய குற்றம்? ஜனநாயகத்துடைய குற்றம். மக்களுடைய குற்றம். இன்னும் சொல்லப்போனா அந்த கட்சி நடத்துகின்ற அமைப்புடைய குற்றம். நீ அத பேசு. அத பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. அங்க இருக்கிற நம்ம பெண்மகள், மேயர்ன்றது யாருங்க? ஒரு தலித் பெண்மகள் தானே இன்னைக்கு போய் இருக்கிறாங்க. அவங்கள போய் நீ நக்கல் பண்ற மாரி பேசுறது சரியா? நான் உங்கள கேட்கிறேன்.